மூடிட்டு இருக்கும் ஒரு முழிப்பு நிலையில இருக்கணும்னு சொல்றீங்க ஐயா. அப்படியே இருக்க அப்படியே ஒரு அந்த மறந்து போயிரணும்னு சொல்றாங்க இல்லைங்கய்யா. அது எப்போங்க நம்ம பாட 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 அந்த இது வருமாங்கய்யா? அது சரி, எப்படி போறதுங்க மறந்து இது உங்களுக்கு சரியான உதாரணம். ஆ. நீ போய் உட்காந்து பாடம் பண்ணுறீங்க, உன்னை மறந்து போனால் எப்படி போவீங்க? இல்ல அது தெரியும். இல்லை எப்படி போவீங்க சொல்லுங்கள். அதுக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ வந்து உங்களை மனசில் கவலை இல்லை, நல்லா இருக்கிறீங்கன்னா போய் ஒரு இடத்துல படுத்து நல்லா நிம்மதியாக தூங்கிடுவீங்க. சரிங்க. ஆமா. அது வந்து ஒரு நிலை. ம். இதுவே வந்து உங்களுக்கு மனசு ஒரு கவலை இருக்குது, நல்லா பெட்டுக்குது, ஏசிக்குது, இல்லை ஃபேனுக்குது, நல்லா சுகமாக்குது, தூங்கு பார்க்கலாம். தூக்கம் கொஞ்சம் வர்றதுக்கு எப்படி அப்பயே வரல? இப்போ தியான பயிற்சின்றது அப்படி தான். நீ அதை செஞ்சுனே இருந்தீன்னா, இப்போ நீ ஒரு மாம்பழ எந்த குழப்பெல்லாம் ஒரு 9 மணிக்கு தூங்குறேன்னு வச்சுக்கோ. நீ ஒரு மன உளைச்சிருந்தா 10 இல்லை 11 இல்லை 12 1 மணி 2 மணி 3 மணி நேரம் தூக்கம் வராது. பொழுது படுத்துனே இருப்பேன். ஆனால் அதே 3 மணிக்கு மேலே உங்களை தன்னறியாமல் ஒரு தூங்கிடுது தெரியுமா? தூக்கம் வரும் தெரியுமா? ஆமாம், எதுவுமே தெரியாதுங்க. நம்ம எப்போ தூங்கி அப்போ எப்படி இது வந்துச்சு? அதே மாதிரி தான் நம்ம இந்த பயிற்சியில் நீ வளண்டு போயினே இருக்கணும். சரிங்க. ஆனால் அதுவாக ஒரு நாள் நிகழும். அது ஒரு நிகழும். இப்போ எப்படி தூக்கம் உனக்கு மன உளைச்சல் இருக்கும்போது 9 மணிக்கு படுத்து 10 5 வரல 11 12 1 2 ஐயோ 3 மணி ஆச்சு தூக்கம் வரல எப்படி புலம்புறியோ, அந்த மாதிரி பொழண்டு போய் கடைசியில் உன்னறியாமல் தூங்குற பார்த்தியா, அது மாதிரி தான் உன்னறியாமல் நிகழும். பயிற்சி வந்து நீங்கள் பண்ணினே இருக்கணும். இப்போ பெட்டு போட்டு புரள்றல, இதுதான் பயிற்சி போடணுன்னே இரு. ஒரு நாளைக்கு அதுவாக நிகழும். நீயா